வணக்கம் நண்பர்களே. நம்ம வண்டியோட இன்றைக்கி கேபின் டூர் பார்க்க போகிறோம். காலையிலே வந்து நம்ம லாஜிஸ்டிக் பில்லு வாங்கியாச்சு ஆஃபீஸில். எங்கே லோடு போகிறோன்றதுக்கான பில்லு வாங்கிட்டு நம்மளோட பார்க்கிங்கில் நம்மளோட வண்டி இந்த எல்லோ கேபின் வண்டி தான், மெர்சிடிஸ் பென்ஸு வண்டி. கேபினில் ஏறி டேக்கோ போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கேபின் உள்ளே மட்டும் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷனாக நான் யூஸ் பண்ணுறேன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே வாங்க. வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வண்டியை காலைல எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம 2 டிரைவரு 2 ஷிஃப்ட்டு ஓட்டுறோம். நைட்டு 1 மணிக்கு வண்டி எடுத்து மத்தியானம் 1 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு டியூட்டியும், மத்தியானம் 1 மணிக்கு எடுத்து நைட்டு 10-11 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு டியூட்டியும். இதுதான் நம்ம வண்டி. பார்க்கிங்கில் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை சுற்றி நம்மளுக்கு முன்னாடி ஓட்டின டிரைவருங்க ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்களா, டேமேஜ் பண்ணியிருக்காங்களா, வீலில் உள்ள ஏரு, டேண்டமை கனெக்ட் பண்ணுற அந்த லிவரு, ஜாக்கி, அந்த ஒயர்ஸு, பின்னாடி உள்ள அந்த டோரு, இதெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கணும் நம்மளோட சேஃப்டிக்கு. அதேமாதிரி நாம் விட்டுட்டு போனதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஆப்போசிட் டிரைவரும் அது மாதிரி செக் பண்ணிக்குவாங்க. வண்டியை சுற்றி முதல்ல கேபினுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி வண்டியை சுற்றி முதல்ல நம்ம கடைசியாக விட்டு போனதுலேருந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். நம்ம ஊரில் உள்ள அதே நடைமுறை தான். 2 டிரைவராக ஓட்டினா ஆப்போசிட் எப்படியோ அதே தான். இதுதான் நம்மளோட 20+20 டேண்டம். ஓகேவா? இதில் ஒயர்லாம் கழட்டி கிடக்கா. இந்த டேண்டமை கனெக்ட் பண்ணும்போது சோலோவில் முதல்ல லோடை ஏற்றிட்டு டேண்டமில் கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அப்படி சுற்றி எல்லாத்தையும் பாடி, கிளாஸு, வைஃபரு, சைடு மிரர்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது ஒரு வாட்டி நல்லது. யார் ஓட்டினாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ கேபினுக்குள்ளே உள்ள டூரை மட்டும் பார்ப்போம். கேபின் டூர்னு பார்ப்போம் இந்த வீடியோவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கேபினுக்குள்ளே ஏறணுன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா, நம்ம டேக்கோ கார்டு மிஷினில் போட்டுட்டு அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதல்ல நம்ம லாஜிஸ்டிக் ஆஃபீஸில் கொடுக்குற அந்த பில் பிரகாரம் நம்மளோட ட்ரிப் ஷீட் புக்கை எழுதணும். வண்டிக்குன்னு உள்ள ட்ரிப் ஷீட் புக்கை எழுதணும். அதுதான் மஸ்ட்டு. முதல்ல வண்டி நம்பரு, என்னோடய வண்டி நம்பர் வந்து RIJ844. இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது MV மெர்சிடிஸ் பென்ஸ்னு எழுதிட்டேன். நாங்கள் சோலோவை மட்டும் எடுத்துகிட்டு போனால் 12 டன்னு போடுவோம், டேண்டமை மட்டும் எடுத்துகிட்டு போனால் 24 டன்னு போடுவோம். அதை இங்கே எழுதணும். 2025 5வது மாதம், இன்றைக்கி தேதி 22ன்னு நினைக்கிறேன். அதை 22 போடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி தேதி வந்து 22. எஸ், தேதியை போட்டுக்கிறேன். நாங்கள் வண்டியை எடுக்க போகிற இடம் இது வந்து உள்ளோ ஸ்பேர் வேர் ஹவுஸில் தான் நாங்கள் லோடு எடுக்கிறோம். அந்த கிலோமீட்டர் எழுதணும். 1018420. இப்போ உள்ள டைம் மீட்டர்லேயே டேஷ்போர்ட்லேயே காமிக்கும். அந்த டைம் மத்தியானம் 2:25. ஸோ 14:25. லோடை ஏற்றி முடித்த டைமை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு அடுத்து போக போகிற இடம் 181 நம்பர் கடைக்கு நான் லோடு கொண்டு போகிறேன். அதை இங்கே எழுதி வச்சுக்கிட்டு அதே போல் டீட்டெயில்ஸை இங்கே ஃபுல்லாக பண்ணிடுவேன். 2வது 162 நம்பர் கடைக்கு போகிறேன். அதை அடுத்து 2வது 162 எழுதி அதே மாதிரி அந்த கடைக்கு போகும்போது உள்ள கிலோமீட்டர், அந்த கடைக்கு போகிற டைமு, அந்த கடையை விட்டு கிளம்புற டைம் அதை இங்கே ஃபுல்லாக பண்ணியாச்சுன்னா ட்ரிப் ஷீட் முடிஞ்சிடும். சாயந்தரம் வந்து டோட்டல் கிலோமீட்ரு, இந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பண்ணி நம்ம ஊரில் ட்ரிப் ஷீட் எழுதுகிற அதே கணக்கு தான். ஓகேங்களா? அதே மாதிரி பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நான் வண்டியில் ஏறினோடனே டேக்கோ கார்டை போட்டுருவேன். டேக்கோ கார்டை போட்டுட்டு அதர் ஒர்க்கில் செட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வண்டி ஓடணும். அதர் ஒர்க்லேயே இருக்கும்படி 5 நிமிஷம் ஓடி முடிச்சோன்னே தான் நான் வந்து வண்டியை நகர்த்தணும். ஏன்னா எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகி வந்து நார்மலுக்கு வர்றதுக்காக. அந்த டேக்கோ கார்டை போட்டதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷத்தில் நான் இந்த ட்ரிப் ஷீட் எழுதுகிற ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வண்டிக்குள்ளே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். நேற்று ஓட்டின டிரைவர் ஏதாவது பொருள் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காரா, உள்ளபடி இருக்கா, எல்லாத்தையும் வண்டிக்குள்ளே பார்த்துக்குவேன். ஓகேங்களா? இதுதான் என்னோடய ரொட்டீன். கேபினில் ஏறணுன்னே, கேபின் ஏறுறதுக்கு முன்னாடி உள்ள ரொட்டீன். சரி, இப்போது கேபினுக்குள்ளே உள்ள சுவிட்சஸ் மட்டும் என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுறேன் டெய்லி யூசேஜுக்கு அப்படின்றத மட்டும் முடிச்சுட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கேபின் டூருன்ற தலைப்பில் ஷார்ட்டாக முடிச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வேலையிலேருந்து எப்போதுமே ரூம்லேருந்து டெய்லி வேலைக்கு வர்றதுனால வந்து வண்டியிலே தங்குற ஆள் இல்லைன்றதுனால டெய்லி இந்த பேக்கை மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம கையில் எப்போதுமே இந்த வேலெட் இருக்கும். இது ஊர்லேருந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு வந்தது தான் இந்த வேலெட்டு. எதுக்குன்னா, யூரோப்பியனில் டியூட்டி சம்மந்தப்பட்ட டிஆர்சி கார்டில் ஆரம்பித்து ஏடிஎம் கார்டு, இன்டர்நேஷ்னல் IDP A to Z எல்லாத்தையும் வச்சுக்கிற வேலெட். இதுதான் நம்ம ஊரில் நம்ம பயன்படுத்துகிற ஃபஸ்ட்டு போல். என்னோடய வேலெட்டை எடுத்து முதல்ல அழகாக இங்கே வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனா எப்போதும் போல் ட்ரிப் ஷீட் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் வேணும். அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளாஸ்க்கு தான் ரூம்லேருந்து நான் வரும்போதே என் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த பேக்கில் தண்ணி, சுடு தண்ணி, மீதி வெதுப்பாக உள்ள தண்ணி, இந்த தண்ணி பாட்டில் எடுத்து நல்லா வாட்டமாக இப்படி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் ஹெட்ஃபோனு. இது வந்து யூடியூப் மைக்கு. அதாவது முந்தி ஃபேஸ் வந்து பக்கமாக தெரியுது அப்படின்னாங்களா, அதுக்காக யூடியூப் ரெக்கார்டர் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிற
ஹெட்ஃபோனு. இங்கே பாருங்கள், எதுக்காகனா இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நெக் பேண்டு இதெல்லாம் ஊரில் வாங்கினது. இந்த நெக் பேண்டு போட்டு இங்கே வேலை பார்க்க வசதி கிடையாது. ஸோ இங்கே எல்லோரும் யூஸ் பண்ணுற ட்ரக் டிரைவருங்க யூஸ் பண்ணுற இந்த மாடலில் உள்ள இயர்ஃபோனு, அந்த இயர்பீஸ் நெக் பேண்டு இல்லாமல் மாடல் இது. காதுலேயே அப்படியே செட்டாக இருக்கிற மாடல் தான். இங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இதையும் எடுத்து வெளில வச்சுருவேன். ஏன்னா டிரைவிங் நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் மேப்பை போட்டதுக்கப்புறம் இதை காதில் மாட்டிக்குவேன். இதுனா லோடை ஏற்றும்போது இறங்கும்போது ஏறும்போது ஆடும், எதுலேயாவது பட்டு கிழிஞ்சிரும். அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்தோடனே வண்டியில் வந்தோடனே எடுத்து வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ தண்ணி பாட்டில் எடுத்து வச்சாச்சு, வேலட் எடுத்து வச்சாச்சு, பென் எடுத்து வச்சாச்சு, இதை எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்படி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம், க்ளவுஸு. லோடை ஏற்ற இறக்க வண்டி டியூட்டி முடிகிற வரைக்கும் இந்த க்ளவுஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். சேஃப்டி க்ளவுஸ் இது. அதே மாதிரி இந்த பாருங்கள், ஷூ. சேஃப்டி ஷூ இல்லாமல் நாங்கள் டியூட்டிக்கு வர்றதில்லை. ஏன்னா பொருளை ஏற்றும் போது இறக்கும்போது அது ஏதாவது காலில் பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆயிரும். இது சேஃப்டி ஷூ வந்து முன்னாடி நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவும் ஆகாது. அப்படின்றதுனால சேஃப்டி ஷூவும் இந்த க்ளவுஸும் இல்லாமல் டியூட்டிக்கே வர்றதில்லை. இதெல்லாம் ரெடியாக கரெக்டாக இருக்கான்றதை கேபினில் ஏறினோன்னே அந்த டேக்கோ 5 மினிட்ஸு கார்டு ஓடுற அந்த கேப்பில் ட்ரிப் ஷீட் எழுதிட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். ஓகேங்களா? எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செஞ்சதுக்கப்புறம் வேர் ஹவுஸில் வந்து நாம் இந்த 178 நம்பர் ரேம்பில் விட்டு தான் லோடு ஏற்றணும். ஏன்னா நம்மளோட ட்ரிப் ஷீட் புக்கில் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வண்டியை ரேம்பில் விட்டு லோடை ஏற்ற போகிறோம். ஓகேங்களா? நமக்கான ரேம்பில் வண்டியை விட்டோன்னே முதல்ல டோரை ஓப்பன் பண்ணணும். இப்போ வண்டி உள்ளே விட்டுருக்கோமா, உள்ளே லோடை ஏற்றுறதுக்கான டூல்ஸான பேக்காக வண்டிக்குள்ளே இருக்குது. கேபினில் லைட் இருக்கணும் வண்டிக்குள்ளே. ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்துட்டு அதுக்கப்புறம் லோடை பாஸ் பண்ணுற அந்த கேப்பை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த லிவர் மேலே போவோம். அடுத்து 2வது பட்டன் கொஞ்சம் வரும், விட்டோம்னா அது அப்படியே செட் ஆகிக்கும். இப்போ வண்டிக்குள்ளேயும் இதுக்கும் வந்துருச்சு இடம். இப்போ உள்ளே இருக்கிற இடத்துல நாம் லோடு ஏற்ற வேண்டி தான். இப்போது சோலோவை முதல்ல எடுத்து கொண்டு வந்து லோடை ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டேண்டமை கோத்துட்டு வந்து அதில் லோடு ஏற்றணும். இதை பற்றி ஏற்கனவே போட்டிருப்பேன், இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சுவிட்சு. பார்த்தீங்களா, ஒரே கட்டிலே விட்டுட்டோம் நம்ம ரிவர்ஸ். அந்த பாயிண்டில் ஒரே கட்டில் விட்டாச்சு. சரியான மழை. இப்போ பாயிண்டில் வந்து ரிவர்ஸ் பாருங்கள், எங்கே பாருங்கள், கரெக்டாக விட்டுட்டோம். கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். விட்டுட்டு போய் பின்னாடி உள்ள டேண்டமில் 40 ஃபீட்டில் உள்ள டேண்டமில் உள்ள டோர் அப்படி திறந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து வேர் ஹவுஸில் முட்டினா மாதிரி விடணும். செல்ல அப்படியே வச்சுட்டு அந்த டோர் இருக்குது பாருங்கள், முட்டுற மாதிரி ஒரு இடத்துல வெள்ளை கோடு தெரியும். அந்த வெள்ளை கோட்டில் தான் வந்து அலைன்மெண்ட் பண்ணி நம்ம விடணும். மற்றதெல்லாம் கண்ணாடியிலே பார்த்துக்க வேண்டியதான். அந்த 2 வெள்ளைக்கோட்லையும் சேர்த்தாப்புல கரெக்டாக 2 பக்கமும் வெள்ளைக்கோடு தெரிகிற மாதிரி முட்டுற மாதிரி விட்டால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டோரும் உள்ளே போகும். நம்ம திறந்து வச்ச டோரும் உள்ளே போகும்.
உள்ள லோடு ஏற்றுறதுக்கு வந்து நாம் வந்து கரெக்டான பொசிஷனில் டோரை திறந்து அலைன்மெண்ட் பண்ணி ஏற்றவும் முடியும். இல்லைனா ஏற்றுறது சிரமம். வேர் ஹவுஸில் உள்ள விடுறதுல இப்படி தான். அதுவும் பல வேறு ஹவுஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த வண்டியோட டோரை பொறுத்து அது மாறுபடும். நம்ம இதில் வந்து இதான் மெத்தடு. அவ்வளோதான். இப்போ 2 வெள்ளை கோட்டுக்கு நடுவில் அழகாக விட்டாச்சு. சைடு மிரரில் பார்த்துக்கிட்டே விடுறேன். 2 பக்கமும் நம்மளுக்கு வேர் ஹவுஸில் அந்த கதவுல உள்ள வெள்ளை கோடு தெரியுது. இன்னும் ரிவேஸ் போகிறேன். வண்டி வந்து பாடி வந்து போய் டச் ஆகிடுச்சு. டச் ஆனோன்னு நிப்பாட்டிட்டு டோரை திறந்துக்கிட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு கியரை வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு நாம் உள்ள லோடை ஏற்ற போக வேண்டியதான். ஓகேங்களா? முன்னாடி வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா 1/2 hour ஆகும். ரெஸ்ட் மோடில் இருக்கிறது தான் பெட்ரு. அவ்வளோதான். பர்ஃபெக்டாக விட்டாச்சா நேராக? ஹாய். கட்டிங் எப்படி இருக்குது? இதில் நம்ம டிரைவருங்களே போட்ட கட்டிங்கு போட்டுட்டு அந்த இருக்குது பாருங்கள் டோரை திறந்துக்கிட்டு ஏற்ற வேண்டிய பொருளுக்கான ஸ்லிப்பு நம்ம கையில் இருக்குது. அது பிரகாரம் லோடை ஏற்ற வேண்டியதான். பார்க்கலாம். ஓகே, இப்போ கேபின் டூரில் வண்டியில் ஏறும்போது உங்களுக்கு ஒரு சுவிட்சை காமிச்சிட்றேன். இந்த இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா லெஃப்ட் சைடு கிளச்சு உள்ள இடத்துல உள்ள சுவிட்ச். இந்த சுவிட்ச் வந்து காலால் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேலே கீழே தள்ளலாம். ஓகேங்களா? இந்த சுவிட்சு இதில் ஆரம்பித்து இப்போ வண்டிக்குள்ளே ஏறிடுவோம். ஓகேங்களா? அந்த இருக்குது பாருங்கள். காலால் அங்கே அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் அமைக்கி பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஸ்டேரிங் வந்து இங்கே பாருங்கள் மேலே தூக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட சௌகரியத்துக்கு எது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சோன்னா அந்த சுவிட்சு காலால் உள்ள சுவிட்சை விட்டுட்டோம்னா அது அப்படியே செட் ஆயிரும். ரெண்டாவதா இந்த டோரு லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடு டோரு. இந்த டோரில் என்னென்ன சுவிட்ச் இருக்குன்னா இது வந்து இந்த பக்கத்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டனு. இது ரைட் சைடு மிரர் இருக்குது. இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த 4 பக்கத்தில் மேலே அமுக்குனா மேல் பக்கம் வரும், கீழே அமுக்குனா கீழே வரும். ரைட் லெஃப்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே ரைட் சைடு உள்ள மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த பட்டன் அமைக்கிட்டு அதே மாதிரி இந்த 4 பட்டனால் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் பார்த்திங்கன்னா டோர் அப் அண்ட் டவுன். இதெல்லாம் கார்லேயே இருக்குது. இது வந்து நம்ம கேபின் டோரை லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது. இது டோரில் உள்ளது. கீழே உள்ள சுவிட்சு டோர் பார்த்துட்டோமா? அடுத்து ஹெட்லைட்டு. இது வந்து ஹெட்லைட் சுவிட்ச். இப்போ வந்து ஹெட்லைட் ஆஃபில் இருக்குது. பார்க்கிங் லேம்பு, ஹெட் லேம்பு. ஓகேங்களா? சுவிட்சை பார்த்தாச்சு. இப்போது ஸ்டேரிங்கில் உள்ள லிவரை பார்ப்போம். ஸ்டேரிங்கில் நம்மளுக்கு பென்ஸ் ஸ்டேரிங். இது மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த விஷயம்லாம். ஏன்னா நான் ஓட்டுறது மெர்சிடிஸ் பென்ஸு. இதே டிஐஎஃப் ஸ்கேனியாவுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. ஸ்டேரிங் கண்ட்ரோலில் இந்த பக்கம் 4 சுவிட்ச் இருக்குது. மேலே கீழே ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது. இந்த பக்கம் 4 சுவிட்ச் இருக்குது. மேலே கீழே இருக்குது. இந்த பக்கம் 4 சுவிட்ச் எதுக்குன்னா இங்கே பாருங்கள் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? மீட்டரில் வந்து 1 2 3 4 5 மொத்தம் 5 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதை வந்து அடுத்த பொசிஷனுக்கு மாற்றணும். இது ரன்னிங்கில் எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்றதை காமிக்கிறது. இப்போ அடுத்த சுவிட்ச் மாற்றணும். இங்கே பாருங்கள் அடுத்த பொசிஷன் மாறிடுச்சிங்களா? இதில் வந்து என்ன கிழமை என்ன தேதி அலாரம் எதுவும் வைக்கிறதுனா அது வருது. இப்போ அடுத்தது இது வந்து ஆக்சில். நம்ம வண்டியில் உள்ள ஆக்சிலோட எந்த ஆக்சிலில் எவ்வளோ வெயிட் வைக்கிறோன்ற டீட்டெயில்ஸு உள்ளது. இப்போ அடுத்தது நம்ம ஊரில் அந்த வேக்கம்னு சொல்லுவாங்கள்ல, 2 சைடு டேங்குக்கும் உள்ள 2 வேக்கமும். அது இப்போ 7 பாருக்கு மேலே எனக்கு 14 வரைக்கும் இருக்கணும். எனக்கு 12 பார்க்கிட்ட 2 பக்கமும் இருக்குது. அந்த ரிசர்வ் ப்ரெஷரை செக் பண்ணுறது. அந்த பார்க்குறதுக்கான கீயை வழியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கீ. அடுத்தது டேங்க் சிம்பிள் போட்டிருக்கு. இது எதுக்குன்னு எனக்கு தெரிலங்க, அதனால் தெரியாதனால சொல்லலை. இப்போது இந்த 2 பட்டனும் நீங்கள் இந்த பக்கமும் மூவ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே ரிவேஸ் வரும். எல்லாமே மீட்டரையும் பாருங்கள், இங்கே சுவிட்சையும் பாருங்கள். ரிவேஸ் வந்து கிலோமீட்டர் இருந்துச்சா? இப்போது மேலே கீழே உள்ளதுக்குன்னா இந்த ஒரு ஆப்ஷன்லேயும் மேலேருந்து கீழே வரைக்கும் 4-5 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கிலோமீட்டரில் இருக்கா? அதே மேல் பக்கம் அனுப்புகிறேன். அதில் 1 கிலோமீட்ரு ஓடின கிலோமீட்டரு டீட்டெயில்ஸை பற்றி சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது. மறுவாட்டி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் மேல் பக்கம் எத்தனை கிலோமீட்டர் டோட்டல் ஓடி இருக்குது, இன்றைக்கி இதுக்கு எவ்வளோ ஓடி இருக்குது, இந்த மாதிரி அந்த மெயின் கண்டென்ட் விஷயமாக டீட்டெயிலாக உள்ளே போகிறதுக்கு அதுக்கு தான் இந்த மேலே கீழே உள்ளது. ரைட்டில் 2வது ஆப்ஷனுக்கு வச்சுட்டு இதுலேயும் மேலே கீழே அமைக்கி நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மேலே கீழே அமைக்கி செக் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த 4 கீயும் எதுக்குன்னா
டேஷ்போர்டில் நம்ம மீட்டரில் உள்ள அந்த 5 ஆப்ஷனையும் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மேலேயும் கீழேயும் உள்ள டீட்டெயில்ஸை பார்த்துக்கிட்டு ஓகேங்களா. இந்த பக்கம் உள்ளது இதுதான். இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த எம்மும் எதுக்குன்னு தெரியல, அதனால் அது தேவையில்லை. இந்த நாளை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடில் போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறது இது ஓகேங்களா. இந்த எல்ஐஎம்னு இருக்கிறது ஸ்பீடு லிமிட். இந்த எல்ஐஎம்மில் வந்து ஒரு 90 ஸ்பீடை வச்சு லிமிட் செட் பண்ணிட்டோம்னா அந்த 90க்கு மேலே நம்ம என்ன தான் மிதித்தாலும் போகாது. வேணாம் 85லேயோ 90லேயோ நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் போய்க்கிறேன்னா ஒரு அமுக்கிட்டு அந்த ஸ்பீடை செட் பண்ணி இதில் செட்டு கொடுத்துட்டோம்னா அதே ஸ்பீடில் வண்டியே போய்க்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். வந்து நீங்கள் ஒரு நாள் ஓட்டினீங்கனாலே இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இதிலெல்லாம் வந்து குழப்பிக்க வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு மெனக்கெட்டு ஒரு பயிற்சியும் தேவையில்லை. வந்து நீங்கள் ஒரு நாள் ஓட்டினீங்கனாலே தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூல் கேஜு, இது வந்து ஸ்பீடா மீட்ரு, இது வந்து டேஷ்போர்டுக்கு உள்ள முக்கியமான அந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட எல்லா வார்னிங்ஸையும் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல அந்த டீட்டெயில்ஸு. இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் இருக்கிற கேஜ் எதுக்குன்னா ஆட் ப்ளூ ஆயிலுக்கு உள்ள கேஜ். இதுதான் ஆட் ப்ளூ ஆயிலுக்கு. இப்போது ஸ்டேரிங்கில் டோரு, கீழே உள்ள சுவிட்சு, அந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் சுவிட்சு, மீட்டரில் உள்ளது ஹெட்லைட்டு, ஸ்டேரிங்கில் உள்ள அந்த சுவிட்சஸ்ஸு இது வரைக்கும் பார்த்தாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து டேப் ரிகார்டருக்கு உள்ள செட்டப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து ஏசி ஆன் ஆஃப்க்கு உள்ளது, கூலிங் அண்ட் ஹீட்ரு. ஏசி வந்து கூலிங்கும் வச்சுக்கலாம், ஹீட்ரும் வச்சுக்கலாம். என்ன டெம்பரேச்சர்ன்றதை வச்சுக்கிட்டு ஸ்பீடு லெவலு, காலுக்கு வர்றது, காலுக்கு கைக்கு வர்றது, உடம்புக்கு வர்றது, இந்த மெத்தட் இதெல்லாம். காரு நம்ம ஊரில் லாரியில் ஏசி உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அசாடஸ் சுவிட்சு இது வந்து இம்பார்ட்டன்ட். எங்கே வந்து நீங்கள் எமர்ஜென்சி ரோட்டில் நிப்பாட்டுற சூழல் வந்தாலும் அசாடஸை போட்டு தான் நிப்பாட்டணும். பைபாஸில் மெயின் ரோட்லேயே போகும்போது ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சு, ஹெவி டிராஃபிக்னு சடனாக பிரேக் அடிச்சு அன்வான்டாக ஒரு மெயின் ரோட்லேயே நிப்பாட்டினாலும் அசாடஸை போட்டு தான் நிப்பாட்டணும். இந்த இருக்கிற சுவிட்சு இது பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள வீலை வந்து கீழே வந்து மேலேயுமா பலூனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உள்ளே பார்க்கும்போது இண்டிகேஷன் தெரியும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு. அப்போ இதை அமுக்கி விட்டிங்கன்னா வண்டி நார்மல் ஹைட்டுக்கு லெவல் ஆயிரும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் முக்கியமான இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இதில் லிவர் கீழே இருக்கும். வண்டியோட பாடியை பின்பக்கம் தூக்குறது, பின்பக்கம் ஹைட் பண்ணுறது, இறக்குறது, அந்த செட்டப் இந்த நாளும். இதெல்லாம் வந்து அன்லோடிங் பண்ணுற இடத்துல ரேம்ப் ஒயரம் வந்து சில இடத்துல முன்ன பின்ன இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சுவிட்சஸ் யூஸ் ஆகும். இதுவும் வந்து நீங்கள் வண்டியை ஒரு வாட்டி வந்து எடுத்துகிட்டு போய் லோடிங்க்கு போகும்போது ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து 8வது வீல், பின்னாடி உள்ள வீலை மட்டும் மேலே தூக்கிக்கிறது. ஹவுசிங் ஜாயிண்ட் கனெக்டர் ஹவுசிங் வீல் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வீல் வந்து மேலே தூக்கிற மாதிரி மெத்தடில் இருக்கும். ஊர்லேயே நான் ஓட்டின 16 வீல்லே பென்ஸ்லேயே இருக்கும். பென்ஸ் ஓட்டினவங்களுக்குலாம் தெரியும். இப்போ நம்ம ஊர்லேயே அந்த வண்டிகள்லாம் 16 வீல் வண்டிகள்லாம் பின்னாடி 4 வீலையும் தூக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீலை மட்டும் இப்படி இதை அமுக்கி விட்டோம்னா மேலே தூக்கிக்கும், கீழே அமுக்கிட்டா டயர் வந்து கீழே டச் ஆகிக்கும் ஓகேங்களா. இது வந்து ஒரு டபுள் ஹவுசிங்னு உள்ளது. இந்த 2 சுவிட்சும் வந்து ஹில்ஸில் வந்து அப்படி ஏற்றத்தில் நிற்கும் போது பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி ரோட்டில் இது வரைக்கும் நான் போகாதனால இது வரைக்கும் யூஸ் பண்ணலை ஓகேங்களா. கேபினுக்குள்ளே இவ்வளோ தாங்க கண்டென்ட், வேறு எதுவுமே கண்டென்ட் கிடையாது. இது வந்து ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் கியரை போட்டால் ஒர்க் ஆகுறது. இந்த மீட்ரு வந்து டோல்கேட்டுக்கு உள்ள வண்டியிலே ஃபிட் பண்ணப்பட்டிருக்க டிவைஸ். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு மேப்பை வச்சே லிங்க் பண்ணி டோல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிக்கும். இது வந்து நம்ம ரூட்டு பார்த்து ஓட்டுறதுக்கான மேப்பை வைக்கிற ஸ்டாண்டு. இது நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த வண்டியை நான் ஓட்டுற வரைக்கும் இந்த ஸ்டாண்டு இதில் வச்சுருக்கலாம். வண்டி மாற்றினா எடுக்கலாம், ஆனால் எடுத்துகிட்டா இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. எல்லா வண்டிலையும் ஒன்று இருக்குது. நான் இந்த வண்டி வந்து ஒரு மாதமாக ஓட்டுறதுனால என் ஸ்டாண்டை இதிலே வச்சுட்டேன் ஓகேங்களா. வண்டியில் நாம் வந்து யூஸ் பண்ணுறத வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தா இவ்வளோ தான். இது பார்த்திங்கன்னா கேபின் லைட்டு மெர்சிடிஸ் பென்ஸில் ரெண்டுமே கேபின் லைட்டுக்குள்ளது. இது டேக்கோ கார்டு மிஷினு. இது வந்து எங்கள் வண்டியில் உள்ள ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றின ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக இன்வெர்ட்டருக்குள்ளே அந்த இது. வேறு என்ன, இது வந்து ரூஃப் டாப்பு. இது ஓப்பன் பண்ணிக்கலாம், மேலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை கேபின் லைட்டு. கேபினுக்குள்ளே அவ்வளோதாங்க. எங்களுக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து படுக்கிற பர்த்தெல்லாம் இருக்காது. எதுக்குன்னா எங்கள் டேண்டம்லாம் வந்து கரெக்டாக 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிடுவோம். அதனால் வண்டியிலே ஆல்ட் ஆகிற மாதிரியான ட்ரிப் எங்களுக்கு கிடையாதுன்றனால எங்கள் வண்டிங்களில் பர்த் ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் ஒரு பாக்ஸு, வண்டி பத்திர டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நாங்கள் பில்லெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரை, அவ்வளோதான். கேபினுக்குள்ளே அவ்வளோதான். முக்கியமாக நம்ம உட்கார்ற சீட்டை வந்து இந்த பாருங்கள், இது வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற லிவரு. இந்த லிவர் ஒன்று இருக்குது. ஒரு கிளிக்கு கீழே பண்ணோம்னா 1 ஸ்டெப் கீழே போகும், உயரம் குறையும். 1 ஸ்டெப் மேலே தள்ளணும்னா 1 ஸ்டெப் மேலே வந்துடும், அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த ஏர் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த பட்டன் இது சீட்டுக்குள்ளே, சீட்டு சம்மந்தப்பட்டது இது. ஸோ நம்ம வண்டிக்குள்ளே அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் டேக்கோலாம் போட்டுட்டு லோடு கிளம்ப போகிறோம். கேபின் டூருன்ற டைட்டிலில் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம். அடுத்ததாக வண்டியோட அவுட்டரில் உள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் சொல்லி
கம்ப்ளீட்டாக டேண்டம் ஹூக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறது, கப்ளிங் அன்கப்ளிங்கை பற்றி ஒரு வீடியோவை தெளிவாக போட்டுறேன். ஓகேங்களா, பாய். வேர் ஹவுஸ் உள்ளே விட்டு லோடை ஏற்றியாச்சுங்க. ஏற்றிட்டு நம்ம இப்போ லோடுக்கு இறக்குற இடத்த நோக்கி பயணத்தை தொடங்கியாச்சு. வேர் ஹவுஸ் இருக்கிற இடம் வில்லேஜ் உள்ளேருந்து ஒரு சின்ன ரோட் வழியாக வந்து மெயினில் உள்ள ஒரு ஹைவேஸில் கனெக்ட் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 200-220 கிலோமீட்டர்கிட்ட லோடு போகணும். மேப்பை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மேப்பை பார்த்துக்கிட்டே தான் இப்போ அந்த கேமராவை வியூவில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேபின் டூருன்ற பேரில் கேபின் உள்ளே நடக்கிறது, என்னோடய டெய்லி ரொட்டீன் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வண்டியோட அவுட்ரு மொத்தமும் எப்படி இருக்குது, அது இல்லாமல் டேண்டமாக வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி அன்கப்ளிங் பண்ணுறது, இந்த வீடியோவில் மீண்டும் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி எனக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுதோ எல்லாத்தையுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக ஒன்று ஒன்றா கொண்டு வர பார்க்குறேன். பாய்.